வணக்கம். நடிகர் விஷால் அண்ணா, நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. ஆக்சுவலாக லேட்டஸ்ட்டாக நீங்கள் எடுத்த முடிவுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன் விஷால் அண்ணா. படங்களில் தேட்டர்களில், சினிமா தேட்டர்களில் 3 நாள் பட ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அவகாசம் கொடுத்துருந்தீங்க. அநேகமாக எல்லா நடிகர்களுமே என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க. அநேகமாக விஷால் அண்ணா கூட லேட்டஸ்ட்டாக கமலா சினிமாஸில் என் கூட ஒரு கேமராமேன், ஓகேங்களா, அவர் பத்திரிக்கையாளர் கிடையாது, போலி பத்திரிக்கையாளர். கேமராமேன் என்கிட்ட ஆபாசமாக கொஸ்டின் கேட்டு பிரச்சனையில் ஈடுபட்டார். இது தெரிஞ்சு கூட விஷால் அண்ணா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தாரா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கும். அண்ணா அதுதான் நடக்குதுண்ணா. விஷால் சார்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, நிறைய பேர் பட ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி பேரில் நிறைய யூடியூப் சேனல்லேருந்து வர்றவங்களும் சரி, ஒரு பெரிய சேனலில் இருக்கிற கேமராமேன் கூட நடிகர்களே இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறது, தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்குறது, அவங்க மனசை புண்படுத்தி கண்டென்ட் எடுத்துகிட்டு அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. ஸோ சினிமா தேட்டர் ஓனர்களும் நடிகர் சங்கமும் இதுக்கு கண்டிப்பாக தடை விதிக்கணும், ஓகேங்களா. அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா மூவி ப்ரிவியூ ஷோக்கு வந்துச்சுன்னா டீசெண்டான நாகரிகமான கொஸ்டினை கேட்கணும். யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரியோ பிரச்சனைகளை தூண்டுற மாதிரியோ இல்லாமல் நீங்கள் அதுக்கு விஷால் சார் கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நடிகர் விஷால் சாருக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நான் வைக்கிற கோரிக்கை இதுதான். பொது தளங்களில் நடிகர்கள் நடிகைகள் தாக்கப்படுவதும் ஆபாசமாக பேசப்படுறதும், நடிகர்களும் மனிதர்கள் தானே, ஓகேங்களா. ஸோ இப்பேற்பட்ட நிகழ்வுகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கணும். லேட்டஸ்ட்டாக ஒரு சின்னத்திரை நடிகைலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள இப்போ ஃபோட்டோவை போட்டு அவங்கள சின்னத்திரை நடிகை ஆபாச வீடியோ லீக் ஆயிடுச்சுன்னு போட்டாங்க. அவங்களுக்காக நான் குரல் கொடுத்து யாருமே அந்த பொண்ணோட ஃபோட்டோவோ அந்த பொண்ணோட ரகசியங்களோ பகிர்ந்துக்கிறாதீங்க அப்படின்னு பயங்கரமாக நான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பல நடிகர்லேருந்து சப்போர்ட் வேணும். அந்த கேமராமேன் சங்கமம் டிவி அப்படின்ற ஒரு டிவி சேனலில் உள்ள ஒரு கேமராமேன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீ எல்லாம் ஒரு நடிகராக, ஆக்சுவலாக வளர்ந்து வரும் நடிகர்களை முளையிலேயே கிள்ளி ஏறியலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஸோ நடிகர் விஷால் அண்ணா அந்த வீடியோலாம் பாருங்கள். ரொம்ப கேவலமாக ஒரு பொது வழியில் படித்த ஒரு மருத்துவர், ஒரு போல்டான நபர், எனக்கே இந்த நிலமனா அப்போ எத்தனை நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரியான கேமராமேன்கள், சங்கமம் டிவி தினேஷ்குமார் போன்ற கேமராமேன்கள் துன்புறுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க, வளர விடாமல் தடுப்பாங்க. ஸோ நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா பட ப்ரிவியூ ஷோக்குமே போகிறப்ப யாரையும் கேலி கிண்டல்கள், ஆக்சுவலாக மீடியான்றது ஊடகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செய்திகளை பரப்புறதுக்கு, ஓகேங்களா, இன்டர்வியூ எடுக்கிறவங்களை கேவலப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ அவங்கக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறதோ அவங்கள கிண்டல் பண்ணுறதோ கிடையாது, ஓகேங்களா. ஸோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி சங்கமம் டிவி கேமராமேன் தினேஷ்குமார் பார்த்தீங்கன்னா பொது வழியில் என்கிட்ட நடந்து மது அருந்தி விட்டு பொது வழியில் நம்மளை கிண்டலாக பேசுறது, ஹி இப்படின்னு பண்ணுறது. ஸோ ஓகேங்களா, மற்ற நடிகர்கள் கண்டிப்பாக டிப்ரெஸ் ஆவாங்க. இதுவே ஒரு பெண் நடிகையாக இருந்தால் கண்டிப்பாக டிஸ்பிரஸ் ஆவாங்க, ஏன் தற்கொலைக்கு கூட தூண்டப்படுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு காரணமான சங்கமம் டிவியை சேர்ந்த தினேஷ்குமார் மீது நடிகர் விஷால் அண்ணா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக பிஆர்ஓ நிகில்முருகன் சார், நடிகர் சங்கத்திலேருந்து அதையும் வைங்க. பிஆர்ஓ பண்ணுறவங்க, ஓகேங்களா, பெரிய பெரிய நடிகர்கள் ஹீரோனா கவனிக்கிறாங்க. மற்ற சின்ன நடிகர்கள் இவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ நடிகர் விஷால் சார் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு சின்ன நடிகருக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக குரல் கொடுக்கணும், ஓகேங்களா. பிஆர்ஓ இப்போ நான் போன படத்துலேயே பிஆர்ஓ நிகில்முருகன் சார் இருந்தார். இந்த பிரச்சனையை அவரோட காதுக்கு கொண்டு போயுமே அந்த கேமராமேன் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஊர் உலகமே சொல்லுது அந்த கேமராமேன் கேவலமாக பிஹேவ் பண்ணார், தப்பு அப்படின்றது. பட் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. சங்கமம் டிவிக்கு நான் இது சம்மந்தமாக மெயில் பண்ணியிருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன், அஃபீஷியலாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நடிகர் விஷால் அண்ணா பார்த்தீங்கன்னா மூவி ப்ரிவியூ ஷோக்கு வர்றப்ப நடிகர்களையோ நடிகைகளையோ துன்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, டீசெண்டான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற பிஆர்ஓக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் மூவி ப்ரிவியூ ஷோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே வர்றவங்கள ஆக்சுவலாக 90% நல்லவங்க இருக்காங்க. இந்த ஒரு சில நபர்கள்னால மற்ற எல்லா பேருக்குமே கெட்ட போகுது. ஆக்சுவலாக இந்த நபர் ரிப்போர்ட்டரே கிடையாது, இவர் அது போலி பத்திரிக்கையாளர். கேமராமேனா அவரோட வேலையை மட்டும் தான் பண்ணணும். அதை விட்டுவிட்டு ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேட்குறேன்னு கேட்டு ரிப்போர்ட்டர்களுக்கும் சேர்த்து கெட்ட பேரை கேட்டார். ஸோ நடிகர் சங்கம் இதில் ஒரு பெரிய கவனம் இருக்கணும். இதில் தலையிட்டு நடிகர்களையும் நடிகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார் தமிழ்நாட்டின் நடிப்பாரக்கன் டாக்டர் டி திவாகர் கேட்டுக்கிறேன்.